அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைச்சிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியிலிருந்து தொடர்ந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு கல்வித்தரம் மற்றும் 12ஆம் வகுப்பு கல்வித்தரம், டிகிரி இந்த மாதிரியான கல்வித்தரத்துக்கு லேட்டஸ்ட்டாக அப்டேட்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் டிப்ளமோ மற்றும் பிடெக் முடித்தவங்களுக்கான ஒரு கல்வித்தரத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஜூனியர் இன்ஜினியர் அந்த போஸ்ட்டில் சிவில், மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் இந்த ஃபீல்டில் ஒரு எக்ஸாமினேஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தம் 1300க்கு அதிகமான காலி பணியிடங்கள் கொண்டு இந்த ஜூனியர் இன்ஜினியருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க மற்ற விவரங்கள் பார்க்கலாம். மேற்கொண்டு யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். மத்திய அரசு அலுவலகங்களில் இருக்க காலி பணியிடங்களை நிரப்புறதுக்காக வச்சுருக்காங்க. டிஎன்பிசி போல் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒன்று. சென்ட்ரல் கவர்மெண்ட். அதில் ஜூனியர் இன்ஜினியர் கீழே சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலுக்கான எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 30/6/2025 21/7/2025 அப்ளை பண்ணிக்கணும். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 21/7/2025. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து எவ்வளவு காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, வேக்கன்சிஸ்ன்னு சொல்லிட்டு 1340 காலி பணியிடங்கள் இந்த ஜேஇ போஸ்ட் ஜூனியர் இன்ஜினியருக்காக ஒதுக்கியிருக்காங்க. வாங்க மற்ற விவரங்கள் பார்க்கலாம். இப்போது ஒரு ஆர்கனைசேஷன், பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் பிஆர்ஓ கீழே ஜூனியர் இன்ஜினியர் சிவில் கேட்டகரியில் ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கான கல்வி தகுதி நீங்கள் டிகிரியில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே தான், 3 இயர்ஸில் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். கூடுதலாக 2 வருடம் அனுபவம், பிளானிங் அந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் சிவில் இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த போஸ்ட்டுக்கு வயது வரம்பு 30 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? வயது தளர்வும் உண்டு, நம்ம கடைசியில் பார்க்கலாம் அது. ஓகேவா? அடுத்து இது இல்லாமல் ஜூனியர் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஃபீல்டில் இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு பணியிடங்களும் இருக்குது. அதுக்கு நீங்கள் டிகிரியில் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். டிப்ளமோவில் 3 வருட கோர்ஸில் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல் இது நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக 2 வருடம் அனுபவம் அந்த ஃபீல்டில் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் சிவில் கீழே ஜல் சக்தி பிரம்மபுத்ரா போர்டு அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷனுக்கு எடுக்கிறது என்னன்னாக்க, ஜூனியர் இன்ஜினியரிங் சிவிலில் ஒன்று எடுக்கிறாங்க. நீங்கள் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் போதும். உங்களுக்கு இது தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போஸ்டிங் தேவையில்லை. சீரியல் நம்பர் 2 இருக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது, 30 வயதுக்குள்ளே இருக்கணும். டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சீரியல் நம்பர் 2ல் பார்க்குறது. ஓகேவா? அடுத்து சீரியல் நம்பர் 3ல் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல்லையும் சிவில்லையும் எடுக்கிறாங்க. மெக்கானிக்கலுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அனுபவம் தேவை கிடையாது. ஜூனியர் இன்ஜினியருக்கு சிவிலில் பேச்சுலர் டிகிரி ஆர் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, 30 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து சீரியல் நம்பர் 4ல் சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதாவது பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல்லையும் சிவில்லையும் எடுக்கிறாங்க. சேம் அதே தாங்க. இதுக்கு டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த எலக்ட்ரிக்கல் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியர் சிவிலில் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அனுபவம் தேவை கிடையாது, 32 வயதுக்குள்ளே இருக்கணும். நான் சீரியல் நம்பர் படி சொல்கிறேன், நீங்கள் கவனித்து பார்த்துக்கங்க. உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எது டிபார்ட்மெண்ட்டுக்கு பொருந்ததுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, இல்லை உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தா ஓகே அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். வயது வரம்பையும் பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து 5வது சீரியல் நம்பரில் சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன் கீழே ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் மற்றும் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் கீழே வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. எலக்ட்ரிக்கலுக்கு நீங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். சிவிலுக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 30 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு ஒரு போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், பிடெக் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும், அல்லது 3 வருட டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக 2 வருடம் அனுபவம் இங்கே கேட்டிருக்காங்க, பார்த்துக்காங்க.
அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். 3 வருட டிப்ளமோ கோர்ஸில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே. ப்ளஸ் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் அந்த பதவிக்கு 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரும்பாலும் 30 வயதுக்குள்ளே இருக்குது. ஒரு போஸ்ட்டுக்கு 32 பார்த்தோம். அடுத்து சீரியல் நம்பர் 6 பார்த்தோம். 7 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி கீழே ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் சிவில் 2லையும் கேட்டிருக்காங்க. 2லையும் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் சிவிலுக்கு வந்து டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்த சீரியல் நம்பர் 8ல் மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீசஸ் MES அதுக்கு கீழே ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மற்றும் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் எடுக்கிறாங்க. சிவிலுக்கு நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் டிகிரியில் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். 3 வருட டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். 2 வருட அனுபவத்தோடு இருக்கணும். 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலுக்கு டிகிரியில் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அல்லது 3 வருட டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் ஏதாச்சும் ஒன்று முடிச்சுட்டு 2 வருட அனுபவத்தோடு நீங்கள் முடிச்சிருக்கணும். அந்த ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலுக்கும் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து நேஷ்னல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் NTRO கீழே ஜூனியர் இன்ஜினியர் சிவில் கீழே எடுக்கிறாங்க. நீங்கள் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 30 வயதுக்குள்ளே இருக்கணும். இப்போ 9 சீரியல் நம்பர்லையும் டிபார்ட்மெண்ட் வைஸு போஸ்ட் வைஸ் குவாலிஃபிகேஷன் ஏஜ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏதாச்சும் பொருந்துருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க மற்ற விவரங்கள் பார்க்கலாம். இப்போ காலி பணியிடங்கள் 1340ன்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்தெந்த போஸ்ட்டுக்குங்கிறது இதில் இருக்காது. நீங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வயது வரம்பு பார்த்தோம். மேற்கொண்டு வயது தளர்வும் பார்க்கலாம். SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருடங்களும், OBCக்கு 3 வருடங்களும், BWPDயில் UR கேட்டகரி EWSல இருந்தீங்கன்னா 10 வருடங்களும், PWPDயில் OBCயாக இருந்தீங்கன்னா 13 வருடங்களும், BWPDயில் SC/STயாக இருந்தீங்கன்னா 15 வருடங்களும் உங்களுக்கு வயது தளர்வு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? வயது தளர்வு இதில் உங்களுக்கு கொடுத்ததுனால பிரச்சனை இருக்காது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணிக்கணும். தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதற்கான கல்வி தகுதி ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துட்டோம். இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ssc.government.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? அது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அவங்க சொன்ன அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே இருக்கும். அதுக்கு முன்னாடி எந்த அடிப்படையில் உங்களை செலக்ட் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். பேப்பர் 1க்கான சிலபஸும் பேப்பர் 2க்கான சிலபஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதை தொடர்ந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் அதன் அடிப்படையில் தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இதில் உங்களுக்கு சிக்கல் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த முறையை தெரிஞ்சுக்கணும். சிலபஸ் வைஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். அதுக்கு தான் நான் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாமினேஷன் சென்டர் பார்க்கலாம். அதையும் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாட்டிலே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரியில் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு புதுச்சேரியிலையும் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டிலே எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் அதை பார்த்துக்கணும். அடுத்து இந்த பதவிகளுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்துடலாம். நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாலும், SC/STயாக இருக்கீங்க, BWPD அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் கீழே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மற்ற எல்லாருக்கும் 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ஜூனியர் இன்ஜினியர் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இந்த பதவிகளுக்கான சம்பள விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நம்ம மோஸ்ட்லி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டோம். கண்டிப்பாக டிப்ளமோ BTechல சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் முடித்தவங்க இந்த ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.